அன்பு உறவுகளுக்கு வணக்கம். இந்த புதுமைகளை செஞ்சதுனால தான் இயேசுவின் குழந்தை தெரசாளுடைய அப்பாவும் அம்மாவும் புனித நிலைக்கு உயர்த்தப்பட்டு இருக்கிறாங்க. அது என்ன புதுமை, எங்கே நடந்தது, யாருக்கு நடந்தது போன்ற முக்கியமான தகவல்களை தான் இந்த காணொளியில உங்களோட நான் பகிர்ந்துக்க இருக்கிறேன். இதுவரை இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்யறதோட லைக், கமெண்ட், ஷேர் செய்து மற்றவங்களும் இந்த அரிய தகவல்களை அறிந்து கொள்ள உதவி செய்ய உங்களை அன்போட கேட்டுக்கிறேன். அன்புக்குரியவர்களே, திருச்சபையில கல்யாணமான ஒரு ஆண் புனித நிலைக்கு உயர்த்தப்பட்ட வரலாறு இருக்குது, அல்லது கல்யாணமான ஒரு பெண் புனித நிலைக்கு உயர்த்தப்பட்ட வரலாறும் இருக்குது. ஆனால் கல்யாணமான தம்பதியராக, கணவன் மனைவி தம்பதியராக முதல் புனித நிலைக்கு உயர்த்தப்பட்டவர்கள் இயேசுவின் குழந்தை தெரசாளுடைய பெற்றோர் தான். புனித நிலைக்கு உயர்த்தப்படுற அளவுக்கு அப்படி என்ன ஃபாதர் அவங்க அவ்வளவு புதுமை செஞ்சாங்க, அப்படி என்ன ஃபாதர் அவங்க தூய வாழ்க்கை வாழ்ந்தாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுதுன்னா, அந்த வாழ்க்கையோட வரலாறை இதற்கு முந்தைய காணொளியில நான் பேசி இருக்கிறேன். பலரும் நீங்க பார்த்திருக்கலாம். ஒருவேளை இல்லைன்னா அந்த காணொளியோட லிங்கை இந்த காணொளியோட முதல் கமெண்ட்ல வைக்கிறேன், நீங்க போய் பார்க்கலாம். இயேசுடைய குழந்தை தெரசாளுடைய அம்மா பெயர் செலி. அவர் 46 வருஷம் தான் வாழ்ந்தாரு. 1877 வருஷம் இறந்துட்டாங்க. அப்பாவுடைய பெயர் லூயிஸ் மார்டின். இவர் 71 வருஷம் வாழ்ந்தாரு. 1894 வருஷம் தவறிட்டார். அவங்க 2 பேரும் இறந்த பிறகும் கூட அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை பற்றி மக்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் இருவரையும் வணக்கத்திற்குரியவர்களாக திருச்சபை உயர்த்துகிறது. வணக்கத்திற்குரியவர்களாக உயர்த்தப்பட்ட பிறகும் கூட அருளாளராக, புனிதராக உயர்த்தப்பட வேண்டும் என்றால் புதுமைகள் நடக்க வேண்டும் அல்லவா? அந்த புதுமைகளை தான் நாம் இங்கே பார்க்க இருக்கிறோம். முதல் புதுமை இத்தாலி நாட்டின் மிலான் நகரில் நடந்தது. 2002 வருஷம், அதாவது லூயிஸ் மார்டின் இறந்தே ஏறக்குறைய 108 வருஷத்துக்கு பிறகு ஒரு சின்ன பையன் பிறந்தான். அந்த பையனுடைய பெயர் பியத்ரோ சிலீரோ. குழந்தை பிறந்ததிலிருந்தே அந்த சிறுவனால இயல்பா சுவாசிக்க முடியல. இப்ப இயல்பா சுவாசிக்கிறதுனா இப்ப நான் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது நான் சுவாசித்துக்கிட்டு இருக்கிறேன், நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, கேட்கறவங்க நீங்களும் மூச்சு விட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. ஆனா நான் இப்ப உள்ள மூச்சை இழுக்கிறேன், மூச்சை வெளியில விடுறேன், இப்படியே நினைக்கிறோமா? இல்ல, இயல்பா நடக்குது. ஆனா இந்த பியத்ரோங்கிற சிறுவனால இயல்பா மூச்சு விட முடியல. இயல்பா மூச்சு விட முடியாததுனால அப்படின்னு மூச்சை இழுக்கிறான். ஏன்னா போதுமான ஆக்சிஜன் தேவை அவனுக்கு. அப்படி மொத்தமா மூச்சை இழுக்கும் பொழுது அப்படியே சதையெல்லாம் உள்ள போய் நெஞ்சு அப்படியே அந்த எலும்புல குருத்தெலும்பெல்லாம் தெரியுது. அந்த சின்ன குழந்தை அப்படி உள்ள மூச்சை இழுத்து மூச்சு விட்டா பெற்றோர் எவ்வளவு வேதனையில துடிப்பாங்கன்னு யோசித்து பாருங்களேன். அந்த குழந்தையை எப்படி காப்பாத்துறதுனே அவங்க பெற்றோருக்கு தெரியல. போதுமான அளவு ஆக்சிஜன் இல்லாதனால அந்த குழந்தையோட உடம்பெல்லாம் அப்படியே நீளம் பாரிக்க ஆரம்பிச்சிருது. போதுமான ஆக்சிஜன் கிடைக்காதனால அது நுரையீரலை பாதிக்குது, இதயத்தை பாதிக்குது, சிறுநீரகத்தை பாதிக்குது. குழந்தைய வெண்டிலேட்டர்ல வச்சு பார்க்குறாங்க, ஆனாலும் எந்த முன்னேற்றமும் இல்லை. ஒரு கட்டத்தில் மருத்துவர்கள் சொல்லிடுறாங்க, இந்த குழந்தைய எங்களால் இனிமே காப்பாற்ற முடியாது. ஆக்சிஜனே போதுமான அளவு இல்லாத பொழுது எவ்வளவோ எங்கள் மருத்துவ முயற்சிகளை கையெடுத்து பார்த்த பிறகு இதற்கு மேலும் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, குழந்தை பிழைக்காது. அப்படியே அதிசயமா, அற்புதமா அந்த குழந்தை உயிரோட பிழைத்தால் கூட அந்த குழந்தைக்கு மூளையிலையும் நுரையீரலையும் ரொம்ப கடினமான, ரொம்ப மோசமான பாதிப்புகள் இருக்குன்னு சொல்லிடுறாங்க. இப்போ பெற்றோருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கையறு நிலை, அப்படியே அழுது வடிந்து புலம்பி நிற்கிற பொழுது யாரோ ஒருவர் வருகிறார், வந்து ஆறுதல் சொல்லுகிறார். அந்த பெற்றோர்கிட்ட கேட்குறாரு, உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குதா? அந்த பெற்றோர் சொல்கிறாங்க, ஆமாம், எங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு. அப்படின்னா நீங்கள் ஏன் இயேசுவோட குழந்தை தெரசாளுடைய அம்மாட்டையும் அப்பாட்டையும் ஜெபம் பண்ணக்கூடாது? 5 பெண் குழந்தைகளையும் நல்லபடியாக வளர்த்து, எந்த அளவுக்குனா இறை அழைத்தலை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு வளர்த்து 5 பேரையும் இறை அழைத்தலுக்காக அர்ப்பணித்தவங்க அந்த பெற்றோர். அது 5 பேர்ல தான் ஒருவர் இயேசுவின் குழந்தை தெரசாள் புனிதரா இருக்கிறாங்க. குழந்தைகளுடைய அருமை அந்த பெற்றோருக்கு, அந்த வணக்கத்துக்குரியவர்களுக்கு நல்லா தெரியும். நீங்க ஏன் அவங்க வழியா ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு கேட்கிறாங்க. எல்லாருமே கைவிட்ட பிறகு, மருத்துவத்துறை கைவிட்ட பிறகு, மருத்துவத்தின் வளர்ச்சி அவர்கள் கைமீறி போன பிறகு ஏதாவது செய்ய ஒரு கொப்பு கிடைக்காத, ஒரு நம்பிக்கை கிடைக்காத என்று இயங்குகிற வேளைகளே இந்த நம்பிக்கையை அவர்கள் பற்றிக் கொள்கிறார்கள். செலி, லூயிஸ் மார்டின் இருவரிடமும் அவர்கள் நவநாளோடு ஜெபிக்க தொடங்குகிறார்கள்.
அவர்கள் ஜெபிக்க ஆரம்பிக்க ஒரு சில நாட்களிலேயே மாற்றம் வருகிறது. பியத்ரோ இயல்பாக சுவாசிக்க தொடங்குகிறான். அதுவரை அப்படி மூச்சை இழுத்தவன் இப்பொழுது இயல்பாக மூச்சு சுவாசிக்க தொடங்குகிறான். மூச்சு இயல்பாக சுவாசிக்க நுரையீரல், மூளை அனைத்தும் உறுதி பெறுகிறது. உடலில் இருந்த அந்த நீலம் பாரிப்பு அப்படியே மாறத் தொடங்குகிறது. முழுமையாக சுகம் கிடைத்து விட்டது. மருத்துவர்கள் சொல்கிறார்கள், இது எங்களால் நம்பவே முடியவில்லை, இப்படி ஒரு அதிசயம் நடக்குமா என்று அவர்கள் யோசிக்கிறார்கள். வேறு வழியே இல்லை, இது மருத்துவத்துறையால் விளக்க முடியாத ஒரு அற்புதம் என்று சொல்லி அதை அங்கீகரிக்கிறார்கள். இந்த புதுமை குறித்த தகவல் வத்திக்கானுக்கு போகிறது. வத்திக்கானிலிருந்து மருத்துவத்துறையினர் வருகிறார்கள், இறையியல் வல்லுநர்கள் வருகிறார்கள். எல்லோரும் பார்த்து எல்லா ஆய்வுகளையும் செய்த பிறகு ஆம், இது புதுமைதான். வணக்கத்திற்குரிய செலி மற்றும் லூயிஸ் மார்ட்டின் இருவர் வழியாக ஜெபித்து, அவர்கள் இருவரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் ஜெபித்து பெற்றுக் கொடுத்த வரம் என சொல்லி இந்த புதுமையை அங்கீகரிக்கிறார்கள். 2008ஆம் ஆண்டு திருத்தந்தை 16ஆம் ஆசீர்வாதப்பர் இந்த தம்பதியரை அருளாளர் நிலைக்கு உயர்த்துகிறார். அருளாளர் நிலைக்கு உயர்த்தப்பட்ட அந்த 2008ஆம் ஆண்டு ஸ்பெயின் நாட்டில் ஒரு தாய் கருவுற்றிருக்கிறார். அந்த தாயின் வயிற்றில் இருந்தது ஒரு பெண் குழந்தை. பின்னால் அந்த குழந்தைக்கு கார்மென் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். குழந்தை வயிற்றிலே இருக்கும் பொழுதே மாதாந்திர பரிசோதனைக்கெல்லாம் போவார்கள் தானே. அப்படி மாதாந்திர பரிசோதனைக்கு அவர்கள் போகிற பொழுது ஒரு அதிர்ச்சி காத்திருக்கிறது. என்ன அதிர்ச்சி? குழந்தையின் மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டு இருக்கிறது. அது மட்டுமல்ல, ஒரு மூளையின் ஒரு முழுமையான வளர்ச்சி இருக்கிறது. அந்த முழுமையான வளர்ச்சியும் அந்த குழந்தைக்கு ஏற்படவில்லை. இரத்த கசிவு, முழுமையான வளர்ச்சி மூளையில் ஏற்படாததால் அது மற்ற உறுப்புகளின் வளர்ச்சியையும் அது பாதிக்கிறது. நரம்பு மண்டலத்தை பாதிக்கிறது. மருத்துவர்கள் எவ்வளவோ போராடி பார்க்கிறார்கள். வயிற்றில் உள்ள குழந்தை என்ன செய்ய முடியும்? அவர்களால் முடிந்த மட்டும் குழந்தையை சரி செய்ய பார்க்கிறார்கள். ஒன்றுமே முடியவில்லை. இங்கும் சொல்லிவிடுகிறார்கள், ஒன்று அந்த குழந்தை வயிற்றிலே இறந்து போகும், இல்லை ஒருவேளை அற்புதமாக அந்த குழந்தை உயிரோடு பிறந்து விடுகிறது என்றால் வாழ்நாள் முழுக்க முழுமையான ஊனமாகவே அந்த குழந்தை இருக்கும். அனைத்தையும் அந்த குழந்தைக்கு நீங்கள் பார்க்க வேண்டும். எவ்வளவு காலம் உயிரோடு இருக்கும் என்று கூட சொல்ல முடியாது என்று மருத்துவர்கள் கைவிரிக்கிறார்கள். இப்பொழுது இந்த குடும்பத்தினர் ஸ்பெயின் நாட்டில் வலன்சியா பகுதியில் இருக்கிறவர் இந்த குடும்பத்தினர் கார்மல் மடத்துக்கு போகிறார்கள். ஏனென்றால் ஏற்கனவே கார்மல் மடத்துக்கு போவது, அங்கே திருப்பலியில் பங்கு பெறுவது, ஜெபிப்பது என்கிற கொஞ்சம் வழக்கம் அவர்களுக்கு இருக்கிறது. எனவே அவர்கள் கார்மல் மடத்துக்கு போகிறார்கள். போய் அங்கிருக்கிற அருட்சகோதரிடம் தங்களுடைய வேதனையை சொல்லி அவர்கள் ஜெபிக்க கேட்கிறார்கள். அப்பொழுது அங்கிருக்கிற ஒரு சகோதரி இந்த தம்பதியருக்கு ஆறுதல் சொல்கிறார். அந்த ஆறுதல் சொன்ன போது நடந்தது அற்புதமான ஒரு செய்தி பரிமாற்றம். அந்த அருட்சகோதரி ஆறுதல் சொல்லும்போது சொல்கிறார், நீங்கள் ஏன் இயேசுடைய குழந்தை தெரசம்மாளுடைய பெற்றோர் அருளாளராக இருக்கிற செலி மற்றும் லூயிஸ் மார்ட்டினிடம் ஜெபிக்க கூடாது? ஏன்னா அவங்களுக்கு 9 குழந்தை பிறந்தது. அந்த 9 குழந்தைகள்ல 3 குழந்தை சின்ன மழலையா அப்பவே இறந்துருச்சுங்க. ஒரு குழந்தை 5 வயசுல இறந்துருச்சு. அப்படின்னா 4 குழந்தைகளை இழந்தவர்கள் அவர்கள். ஒரு குழந்தை இறந்தால் அதனுடைய வேதனை எப்படி இருக்கும், அதோட துயரம் என்ன என்பதை அறிந்தவர்கள் அந்த தம்பதியினர். நீங்கள் அவரிடம் ஜெபியுங்கள், நிச்சயமாக அந்த வேதனையையும் இழப்பையும் அவர்கள் உங்களுக்கு தரமாட்டார்கள். அவர்கள் ஆண்டவரிடம் பரிந்து பேசுவார்கள், உங்களுக்கு புதுமை செய்வார்கள், உங்கள் பெண் குழந்தையை காப்பாற்றுவார்கள் என்று சொல்கிறார்கள். அந்த அருட்சகோதரி சொன்ன அந்த நம்பிக்கையான வார்த்தையை இந்த பெற்றோர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அருளாளர்களான செலி மற்றும் லூயிஸ் மார்ட்டினிடம் நவநாள் ஜெபம் எடுக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அந்த அருளாளர்களுடைய ரெலிக்ஸ் புனித பண்டம் இருக்கிறதே, அதை இந்த தாயின் வயிற்றிலே வைத்து ஜெபிக்கிறார்கள். நாட்கள் ஆகிறது, புதுமை நடக்க தொடங்குகிறது. அந்த குழந்தையின் மூளையில் இருந்து இரத்த கசிவு அப்படியே நிற்க தொடங்குகிறது. மூளை இயல்பான வளர்ச்சியை நோக்கி பரிணமிக்கிறது. சில நாட்களிலேயே இரத்த கசிவு முழுமையாக நின்று விட்டது. மூளை முழுமையான வடிவுக்கு வந்துவிட்டது. அந்த முழுமையான வளர்ச்சியினால் மற்ற உடல் உறுப்புகள், இரத்த நாளங்கள், மற்ற உறுப்புகள் அனைத்தும் இயல்பான வளர்ச்சிக்கு வந்துவிட்டன. அந்த குழந்தை ஆரோக்கியமாக பிறக்கிறது. இன்றும் அந்த குழந்தை ஆரோக்கியமாக ஆண்டவரின் பிள்ளையாக நற்சுகத்தோடு வாழ்ந்து வருகிறது. இந்த புதுமை வத்திக்கானுக்கு எடுத்துச் செல்லப்படுகிறது.
வத்திக்கானிலிருந்து மருத்துவர்கள் வருகிறார்கள். இந்த குழந்தையை பரிசோதித்த 6 மருத்துவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஆய்வு செய்து இது அற்புதமாக நடந்த புதுமை என்பதை அங்கீகரிக்கிறார்கள். இந்த புதுமையை கத்தோலிக்க திருச்சபை ஏற்றுக்கொள்கிறது. 2015ஆம் ஆண்டு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த அருளாளர் தம்பதியரை புனித நிலைக்கு உயர்த்துகிறார். அன்புக்குரியவர்களே, குழந்தைகளுக்கும் கர்ப்பிணி தாய்களுக்கும் பாதுகாவலர்களாக இந்த தம்பதியர்கள் இருக்கிறார்கள். ஒரு தம்பதியர் எப்படி வாழ வேண்டும் என சொல்லி சாட்சிய வாழ்க்கையை வாழ்ந்து குழந்தைகளை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து அருட்சகோதரிகளாகவும் புனிதர்களாகவும் மாறக்கூடிய ஒரு உந்துதலையும் இறை அழைத்தலையும் குழந்தை பருவத்திலிருந்தே அவர்கள் ஊட்டி இருக்கிறார்கள். இவர்களிடம் நாமும் ஜெபிப்போம். நம் குடும்பத்தில் உள்ள குழந்தைகளுக்காக, நம் குடும்பத்தில் கருவுற்று இருக்கிற தாய்மார்களுக்காக, நமக்கு தெரிந்த குடும்பங்களிலே எங்கெல்லாம் சிறு குழந்தைகள் பாதிக்கப்படுகிறார்களோ, ஜெபிக்க கேட்கிறார்களோ எல்லோருக்கும் புனித செலி மற்றும் லூயிஸ் மார்ட்டின் வழியாக ஜெபிப்போம். அவர்களை பரிந்துரையை ஏற்று இறைவன் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாதங்களையும் புதுமையையும் செய்வார். இந்த நாளில் நீங்கள் நலமோடு மகிழ்ந்திருக்க இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.